சென்னையில் வெயிலினுடைய தாக்கம் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் இன்றும் பகலில் வெப்பநிலை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், ஏற்கனவே வெயிலோட தாக்கம் சென்னையில் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு, இன்னமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கு வெளியில வெயில்? பகல் நேர வெப்பநிலை மிக அதிகமாக இருக்க போகிறது. இன்றைய தினமும் நேற்றும் அதிகமாக இருந்தது, இன்றும் அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 102 டிகிரி நேற்று நுங்கம்பாக்கம் பகுதியில் பதிவாகி இருக்கு. அதே போல இன்று காலையிலேயே தற்போது 99 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகி இருக்கு. இந்த தருணத்தில் 11 மணி வாக்கில் தொடர்ச்சியாக அந்த வெப்பநிலையானது ஏற இருக்கிறது. தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம்னு வானிலை ஆய்வும் சொல்லியிருக்கு, மாவட்ட நிர்வாகமும் சொல்லியிருக்கு. காலையில் 11 மணியிலிருந்து 3 மணி வரை பார்க்கலாம். பரபரப்பாக இயங்கக்கூடிய இந்த மவுண்ட் ரோடு அண்ணா சாலை பகுதியே வெறிச்சோடி வெகு சில வாகனங்கள் மட்டுமே இயங்கக்கூடியதாக இருக்கிறத பார்க்க முடியுது. பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய இடங்களில் தண்ணீர் பந்தல்கள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் அதே போல பொது சுகாதாரத்துறை சார்பாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. வந்து செல்லக்கூடியவர்கள், சாலையில் கடந்து செல்லக்கூடியவர்கள் குடைபிடித்து செல்லக்கூடியதையும் பார்க்க முடியுது. வெயிலுடைய தாக்கத்தினால அடுத்த ஒரு வாரத்திற்கும் இதே நிலைதான் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இந்த வெப்பத்தின் நிலை அதிகமாக இருக்கக்கூடும் சென்னையில் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மக்கள் தேவைக்கு ஏற்ப மட்டுமே இந்த 11 மணிலேருந்து 3:30 மணி வரை இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. குறிப்பாக வெயிலோடைய தாக்கம் உடல் உபாதைகளை ஏற்படுத்துவதையும் நம்மளால பார்க்க முடியுது. அப்படியே ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா இந்த கோடை காலத்தை எப்படியாவது சமாளித்து விட வேண்டும் என்பதற்காக பொதுமக்கள் பல்வேறு விதமான காரணிகளில் கையாண்டு வரக்கூடியதையே நம்மளால பார்க்க முடிகிறது. சுபாஷ், வெயிலினுடைய தாக்கம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்தே காணப்படுகிறது. வெளியில் வர வேண்டாம் என்றாலும் சென்னை போன்ற நகரங்களில் வெளியில் வர வேண்டிய ஒரு அவசியம் பலருக்கும் இருக்கிறது. இது சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி.